ஹாய், நம்ம சேனலில் ரொம்ப ஃபேமஸாக போகிற ஒரு வீடியோ அப்படின்னா இந்த புல்கா வீடியோ, ட்ரை சப்பாத்தி இல்லையா? இது எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோவை இங்கிலீஷில் போட்டிருந்தோம். நிறைய பேர் அது தமிழில் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோவை உங்களுக்கு தமிழ் வெர்ஷனாக இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த புல்கா, இந்த ட்ரை சப்பாத்தி இது வந்து இந்த வீட்டில் பண்ணுறப்போ எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். அதாவது ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ரவுண்டாக, ஒரு சாஃப்டாக வரது இல்லையா, ஒரு பஃபியாக வரது இல்லையா அப்படின்னு. நம்ம வீட்டில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்ணுறது, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணி புல்கா பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் புல்கா பண்ணிடலாம். வாங்க அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சிலது ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அதோட விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். வாங்க ஸ்ட்ரெயிட் அவே நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த புல்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஆட்டா, அதாவது கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதை டஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான மாவு எடுத்திருக்கேன். புல்கா சாப்பிட்றவங்க வந்து மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க. புல்கா ட்ரை சப்பாத்தி எதுக்குன்னு கேட்டிங்க, இந்த சுகர் வந்து பியூராக ஆப்ஷனல் தான். இந்த சர்க்கரை வந்து ஒரு பேலன்ஸு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். இப்போ இந்த புல்கா பண்ணுறதோட மாவு வந்து ஒரு மீடியம் சாஃப்டில் இருக்கணும், ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே ஆட்டா வந்து இந்த மைதா ஆட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கும், ஒரு 50% வாட்டர் எடுத்துக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி சேர்த்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு செமி சாஃப்ட், அதாவது மீடியம் சாஃப்ட் மாவாக இப்போ பிசைஞ்சுக்குவோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி அமுத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். நடுவில் வச்சு இந்த மாதிரி அமுத்தி தேய்க்கிறப்போ உங்களுக்கு இந்த மாவு வந்து சீக்கிரம் நமக்கு தேய்ச்சி முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ட்ராப்ஸு ஆயில் ஊற்றிக்கிறேன். இது வந்து மெயினாக வந்து எதுக்குன்னா, இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும். ஒன்று ஆயில் மேலே தடவி வச்சிடலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இந்த மாவை நீங்கள் ரெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சப்பாத்தியில் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு பிசைஞ்சு இதை அப்படியே ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டோம். நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி நம்ம புல்கா போட போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கிராம்னு வச்சுங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக இதை பிடிச்சிக்கணும். ஸோ நல்ல டைட்டாக இந்த மாவை இப்போ ரோல் பண்ணிவிட்டு இதை இப்போ தேய்க்கணும். இதில் முக்கியமாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம இதை பிசைகிறதுக்கு யூஸ் பண்ண கோதுமை மாவையே தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டஸ்டிங்க்கு அது பண்ணாதீங்க. தேய்க்கிறதுக்கு மைதா மாவு தான் பெஸ்ட்டு. அப்படின்னா தான் அந்த புல்கா வந்து உங்களுக்கு நல்ல அழகாக ஈஸியாக வரும். குக் பண்ணுறப்ப இதோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக போடுங்க. அதாவது இந்த புல்காவுக்கு மட்டும் எப்பொழுதுமே நீங்கள் தேய்க்கிறப்போ நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தேய்ச்ச புல்கா சப்பாத்தி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் தேய்ச்சி வச்சுருவீங்க, அதுக்கப்புறம் ஒன்றா தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஒரு விறகு அடுப்புலையோ இல்லை ஒரு கறி அடுப்புலையோ அந்த கங்கில் நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இருக்கிறத வச்சுட்டு நம்ம பண்ணுறது தான் நம்ம பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே பெரிய பர்னர், ப்ரெஷர் பர்னர் எது இருக்கோ அதை நீங்கள் டைரக்ட் ஃப்ளேமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு தவா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு தவா, ஒரு தோசை கல்லில் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் நம்ம அடுத்து அந்த ஃப்ளேமில், அதாவது அந்த நெருப்பில் காட்டி இதை சுட போகிறோம். இந்த புல்கா பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே 2 பர்னர் வேணும். ஒன்று வந்து நார்மலான பர்னராக இருக்கலாம், இன்னொன்று வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே பெரிய அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பர்னர் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை கல்லில் ஃபஸ்ட்டு புல்கா ஒன்று அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் அதை அந்த ஃப்ளேமில் காட்டி நம்ம சுட போகிறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணி ஓரளவுக்கு இந்த தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தி ஓரளவு குக் ஆகிடணும். நம்ம அந்த ஹை ப்ரெஷர் பர்னர்லையோ வீட்டில் இருக்கிற பெரிய பர்னரோ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு புல்கா மேக்கர், இந்த மாதிரி ஒரு நெட்டு மாதிரி இருக்கும், ஸ்டீல் நெட்டு, அதில் இதை போட்டு அந்த ஃப்ளேமில் நம்ம காட்டுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக இந்த கரெக்டாக நம்ம அந்த ஒரு சைடு நம்ம கரெக்டாக குக் பண்ணோம், இன்னொரு சைடு பாதி குக் பண்ணியிருக்கோம். அழகாக ஒரு பலூன் மாதிரி பஃப் ஆகி வருது பாருங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு சாஃப்ட் ட்ரை புல்கா. ஸோ இன்னொரு முக்கியமான டெக்னிக் என்னென்னா, எல்லோரும் தப்பு பண்ணுறது எப்படின்னா, இந்த புல்கா போடுற இந்த வலை, இந்த நெட்டை வந்து ஃப்ளேம்லேயே வச்சுருவாங்க. அடுத்து நீங்கள் இந்த சுட்ட சப்பாத்தி நீங்கள் அதில் போடுறப்போ அது என்ன பண்ணும், கங்க கொதிச்சுட்டு இருக்கும் அப்படியே அந்த ஃப்ளேமில் இருந்ததுனால. ஸோ நீங்கள் போட்டோன்னே வரி குதிரை மாதிரி கோடு கூட வந்துடும், ஒட்டிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப எல்லோரும் காமனாக பண்ணுற ஒரு தப்பு. அதனால் நீங்கள் அந்த புல்காவை அந்த ஃப்ளேமில் காட்டுறப்ப மட்டும்தான் இந்த வலையை நீங்கள் அந்த நெருப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப முக்கியம். இதை எல்லோரும் சரியாக பண்ணிங்கனாலே 90% உங்களுக்கு அழகாக புல்கா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பஃபாய் வந்துருச்சு, நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் இந்த உப்புனது நல்ல ஃப்ளாட்டாகி வந்துடும். இது நீங்கள் அழகாக கிட்டத்தட்ட ஒரு 2 நாளும் அழகாக நீங்கள் கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா இதே சாஃப்ட்னஸோட இதே அளவு டெக்ஸ்சரோடு இருக்கும். ட்ராவலிங்க்கு ஒரு ஐடியலான இது ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி புல்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, அதே அளவு சாஃப்டாக, அதே அளவுக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில், அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பஃபிங்கோடு பார்த்தோம். ஏன்னா ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா அந்த மாவு பிசைகிற ஒரு கன்சிஸ்டன்சி, அது தேய்ச்சி எடுக்கிறது, அதை சுட்டு எடுக்கிறது, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த புல்கா வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு நாள் 2 நாள் ட்ராவலிங்க்கு ஒரு ஐடியலான டிஷ்ஷு. இது ஒரு சப்ஜி கூடயோ இல்லை ஒரு தால் கூடயோ எப்பொழுதும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். எதுவும் இல்லைன்னா ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட நீங்கள் அருமையாக சாப்பிட்றலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.